ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இனியாட்ட கேட்குறாங்க, என்னடி உங்க வீட்டில இருந்து இன்னும் யாரும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்க வீட்டில் இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இனியா. சீக்கிரமா யாரையாவது வர சொல்லு இனியா அப்படின்னு சொல்றாங்க. இனியா போய் ஆஃபீஸ் ரூம்ல போய் கோபிக்கு கால் பண்றாங்க. பேரண்ட்ஸ் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க டேடி அப்படின்னு சொல்லி அழுறாங்க இனியா. நீ எதுக்காக இனியா அழுற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கோபி கேட்கிறாரு. கவலைப்படாத இனியா, இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் உங்க ஸ்கூலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா அமிர்தாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. நல்லா இருக்கியா அமிர்தா அப்படின்னு கேட்குறாங்க. உங்க வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எழில்கிட்ட சொன்னாமா அப்படின்னு சொல்றாங்க. எழில்கிட்ட சொன்னது தான் நான் உனக்கும் சொல்றேன், நீங்க இப்போதைக்கு அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்க வீட்டில் பேச வந்தேன்னா நான் சொல்ற வாக்குறுதியை எந்த அளவுக்கு உங்க வீட்டில் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் பார்க்காம பேசாம இருக்கிறது உங்க 2 பேருக்கும் கஷ்டம் தான், எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ஆனா பின்னாடி நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறதுக்காக தான் இந்த மாதிரி வழியெல்லாம் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க, என்னைக்குமே உங்களுக்கு ஆறுதலா நான் துணையா நான் இருப்பேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என் பிள்ளை எழில நீ நம்புறல, அவன் கண்டிப்பா உன்னை அழ வைக்க மாட்டான், உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அடுத்ததா ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி இப்போ இனியாவை பாக்குறதுக்கு ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. என்ன பிரச்சனை இனியா, எதுக்காக பேரண்ட்ஸை வர சொன்னாங்க அப்படின்னு கோபி கேட்கிறாரு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பார்த்தோம் ஸ்கூல்ல வச்சு, அதனாலதான் டேடி அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஸ்கூல்ல ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு ரூல் இருக்கே அப்படின்னு கோபி சொல்றாரு. நான் கொண்டு வரல டேடி, நிக்கிலா தான் கொண்டு வந்திருந்தா, எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தா டேடி அப்படின்னு இனியா சொல்றாங்க. எங்க போட்டோவை தான் நாங்க பாத்துட்டு இருந்தோம் டேடி, அப்ப கரெக்டா மேம் பாத்துட்டாங்க, அதனால பேரண்ட்ஸை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும், இல்ல டிசி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க டேடி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த விஷயத்த வீட்டுல சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு டேடி, அதனால நான் வீட்டுல சொல்லவே இல்லை, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நான் கிளாஸ்க்கு வெளியில தான் நின்றுட்டு இருந்தேன் டேடி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. கோபி சொல்றாரு, அதான் டேடி வந்துட்டேன்ல, நீ கவலைப்படாத, பிரின்சிபல் மேம் ரூமுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு பிரின்சிபல் கோமா கேக்குறாங்க. சொன்னா மேடம் அப்படின்னு கோபி சொல்றாரு. ஸ்கூலுக்கு மொபைல் கொண்டு வந்திருக்கிறா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இவ கொண்டு வரல மேடம், இவ ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்திருக்கிறா அப்படின்னு கோபி சொல்றாரு. இவ கொண்டு வந்தா என்ன, இல்ல உங்க கேங்ல யார் கொண்டு வந்தா என்ன, எல்லாரும் உட்காந்து கிளாஸ் அவர்ஸ்ல வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னு கோமா சொல்றாங்க பிரின்சிபல் மேடம். கோபி பிரின்சிபல் மேம்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இனிமே என்னோட பொண்ணு இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டா மேடம் அப்படின்னு சொல்றாரு. இதான் லாஸ்ட் வார்னிங், உங்க பொண்ணுக்கு மறுபடியும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னா டிசி கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க பிரின்சிபல் மேடம். அடுத்ததா கோபி இனியாட்ட சொல்றாரு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் உடனே வந்திருப்பேன்லம்மா, நீ எதுக்காக கிளாஸ் ரூமுக்கு வெளியில இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் சண்டை, ஆனா என்னைக்குமே நீ என்னோட பொண்ணுதான் இனியா அப்படின்னு கோபி சொல்றாரு. என்ன பிரச்சனைனாலும் அப்பாக்கு கால் பண்ணு, அப்பா உடனே வந்துடுவேன், நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு கோபி ஆறுதல் சொல்றாரு. இனியா கோபியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டேடி அப்படின்னு சொல்றாங்க. டேடிக்கு எதுக்குமா தேங்க்ஸ் சொல்ற, எல்லாமே நான் உனக்காக பண்ணுவேமா அப்படின்னு கோபி சொல்றாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியாவுக்கு இப்போ இனியா ஃப்ரெண்ட் நிக்கிலாவோட அம்மா கால் பண்றாங்க. நீங்க ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எதுக்காக வரணும், ஸ்கூல் விடுறதுக்கு இன்னும் டைம் இருக்குதே அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இனியா உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க நிக்கிலாவோட அம்மா. நம்ம பசங்க ஸ்கூல்ல வச்சு செல்போன் பார்த்துருக்காங்க, அதனால எல்லாரோட பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வர சொன்னாங்களே, இல்லாட்டி டிசி கொடுப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, இனியா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டா, இல்லாட்டி இனியா என்கிட்ட சொல்லியிருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. நிக்கிலாவோட அம்மா சொல்றாங்க, நான் ஸ்கூலுக்கு போனப்ப கூட இனியா கிளாஸ் ரூமுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள பேரண்ட்ஸ் வரலன்னா கண்டிப்பா டிசி கொடுத்துருவேன்னு பிரின்சிபல் மேடம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஸ்கூலுக்கு வரலையான்னு நான் கேட்டேன் அப்படின்னு நிக்கிலாவோட அம்மா சொல்றாங்க. உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி போய் என்னன்னு பாக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. வேகமா பாக்கியா ஸ்கூலுக்கு கிளம்பி போய் பாக்குறாங்க. பிரின்சிபல் மேடம் பார்த்து பேசுறாங்க. எனக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது மேடம், இனியா என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பிரின்சிபல் மேடம் சொல்றாங்க, உங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன மீட் பண்ணினாரு, அதுக்கப்புறம் தான் நான் இனியாவை கிளாஸ் ரூம்க்கே அலோ பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டும் நீங்களும் ஒரே வீட்டுல தானே இருக்கிறீங்க, அவர் வந்துட்டு போன விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பிரின்சிபல் மேடம் கேக்குறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க, இனியா அப்பா இங்க வந்தாரா அப்படின்னு பாக்கியா ரொம்ப அதிர்ச்சியாகி கேக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.